வணக்கம், வந்தனம் அண்ட் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேர் கிருபா ஜேஜேசி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வேலைக்கு செல்பவர்கள் தியான பயிற்சிக்கு நேரம் இல்லை எனில் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்யலாமா? மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னா என்ன நினச்சிட்டிங்க, தியானம்னா என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னு எனக்கு புரியல. சரி, நான் சொல்கிறது என்னென்னு. தியானம் எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. உங்களின் மூன்றாவது கண் அனுபவம் பகிரவும். சரிங்களா, இது 3 கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒன்று அப்படி பருவமா. இப்போது தியான பயிற்சிக்கு நேரம் இல்லை எனில் மைண்ட்ஃபுல்னஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ தியானமும் மைண்ட்ஃபுல்னஸும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல. ரெண்டும் ஒன்று தான். மனம் அடங்கி ஒருநிலைப்பாடோட அமைதியோடு இருக்கக்கூடியது மைண்ட்ஃபுல்னஸ். சரிங்களா, நான் செய்கிற செயல் மேலே மட்டுமே கவனம் வச்சு அது மேலே மட்டுமே ஈடுபாடோடு இருந்து வேறு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் அந்த ஒரு அன்போடு கூடி அந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சு, இல்லையா, அதுதானே மைண்ட்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கிறது. முழுமையாகவுமே நான் அந்த இடத்துல நிதர்சனமாக ஐ எம் இன் தி இட்டர்னல் ப்ரெசன்ட், அவ்வளோ மட்டும்தான். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அப்போ தியானம்ங்கிறது என்ன? தியானம்ங்கிறது ஏதாவது திடீர்னு ஏதாவது தண்ணி மேல் நடக்கிற மாதிரி உண்டான காரியத்துக்காக பண்ணுறதா? இல்லையே. அதுவும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் தியானம். வேறு என்ன? பேரை மாற்றிட்டாங்க இன்றைக்கி. அப்படி ஒரு சொன்னால் ஒரு கடை கல்லா கட்டலாம், ஒரு தனிக்கடையை போடலாம் அப்படிங்கிறனால பேர் வச்சுக்கிறது தான். என்னத்தை போய் நாளைக்கு வந்து நானே என் பேர் நான் புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி அது பேரில் ஒரு வச்சேன்னா எனக்கும் கல்லா கட்டும். மேட்ரு எல்லாமே ஒன்று தான். குழப்பிக்காதீங்க. தியானம் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு இடத்துல அமர்ந்து இந்த மாதிரி தான் செஞ்சால் தான் அது தியானம் அப்படின்னு சொன்னால் கிடையாது. செய்யணும் தான். என்ன தேவைக்காகன்னு இருக்கு இல்லையா, அதற்கு மட்டும்தான் அந்த இடத்துல அமர்ந்து அந்த உடலை அடக்கி மனதை அடக்கி ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்து செய்யணும்னா அது வந்து பிறவா நெறி நாடி செல்லக்கூடியவர்களுக்கு. எனக்கு வந்து அந்த மூன்றாவது கண் விழிப்படைஞ்சு அந்த முழுமையாக அந்த போய் இறையோடு கலந்த அந்த ஒரு அனுபவம் ஏற்படணும்னா உடல் அசையக்கூடாது, மனமும் அசையக்கூடாது. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு நிலை நாடி செல்பவர்களுக்கு தியானம்ங்கிறதுக்கு தனியாக ஒரு நேரம், தனியாக ஒரு இடம் அப்படின்னு தனியாக ஒரு பயிற்சி முறை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. சராசரி வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நேரம் இருந்தால் செய்யுங்க, அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்போ இதர மக்கள் என்ன செய்யலாம்? மனசு அமைதியை வச்சுக்கிறது தானே. ஏன்னா தியானத்துக்கு போய் ஒரு இடத்துல அமைதியை உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே வெறுமனே இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவன் பெரிய ஞானி ஆயிடுறதில்ல. அவன் தியானம் செய்கிறாங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்? மனசு ஊற சுட்டிகிட்டு இருந்துன்னு வச்சுங்க, தியானம் கைகூடுறதே இல்லையே. அப்போது அடிப்படை என்ன? மனம் கைகூடு, மனம் ஒருநிலைப்பட்டு நிற்பது தான். மனம் ஒருநிலைப்பட்ட அந்த ஒரு நிலை கைகூடுவது தான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ காலையில் ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். சரிங்களா, ஆனோ பொண்ணோ யாரோ ஒருத்தங்க காலையில் வாக்கிங் போகிறீங்க, எதிர்பாலினரை பார்க்குறீங்க. சரிங்களா, எத்தனையோ வகையில் அவங்க மேலே நம்ம வந்து ஒரு கவனப்படலாம் இல்லையா? உடுத்தி உடையிலையோ இல்லை சிகை அலங்காரத்துலேயோ முக அழகுலையோ உடல் அழகுலையோ ஏதோ ஒரு வகையில் போட்டிருக்கக்கூடிய பாத செருப்புலேருந்து இல்லையா, ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் கவர முடியும் இல்லையா? எதிர்பாலினர் நம்மளை வந்து ஒரு வகையில் கவர முடியும். இந்த நிலையிலையும் கூட அந்த கவர்தல்ங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு கவனம் ஏற்படாமல் அவங்க தாண்டி போனாலும் உங்களுக்கு ஒரு எண்ணமுமே ஏற்படாது. நீங்கள் பாட்டு பேசாமல் இருப்பீங்க. இந்த எண்ணத்தை நம்ம தாராளமாக வளர்த்திக்கலாமே. என்னால் இப்போ அதை செய்ய முடியுதுங்கிறதுனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். இதுதான் தியானம். கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் என்னாலே முடியாது. இன்னும் ஒரு சில நேரங்களில் மனசு டப்புன்னு ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும். பயிற்சி தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தாராளமாக கொண்டு வந்து நிறுத்தலாங்க. அதை பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியானத்தில் போய் உட்காரும்பொழுது பேசாமல் அப்படியே மைதே கொண்டீங்க தியானம் செய்யறீங்கன்னு அப்படி ஒரு கான்செப்டே அந்த இடத்துல வரவே வராது. ஏன்? ஏற்கனவே நீங்கள் சும்மா தாங்க இருக்கீங்க. மனசில் ஒரு ஓட்டமே இல்லை. அது வேலை செய்கிறோமா, வேலை செய்கிறதுக்கு அந்த உடல் அசைவதற்கு கட்டளை மட்டும் மனசு போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதர எண்ணங்கள் மேலே எழாது. அந்த இடத்துல நின்று பாருங்கள், அது எவ்வளவு சுகமாக இருக்கும்னு. பேசாமல் இருப்பாங்க அப்படி. இப்போ இந்த பேசாமல் இருக்கிறது ஜடப்பொருள் கிடையாது. அதன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டம், ஈடுபாடு, பற்று அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால பேசாமல் அமைதியாக இருக்கும். எனக்கு இந்த கேமராங்கிறதெல்லாம் ரொம்ப விருப்பம் அதிகம். கேமரா லென்ஸு அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். பரபரப்பு ஒரு கேமரா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பரபரப்பான நான் ஆகிட்டுருப்பேன். ஆனால் எனக்கு தேவையான அடுத்த ஒரு கேள்வி யோசிச்சுன்னு வச்சுங்க, பேசாமல் ஆயிடுவேன். இருந்தாலும் நான் கேமரா கொண்டாட எதை பார்ப்பேன். ஏன்? என்னுடைய அறிவு வளர்த்திக்கிறதுக்காக நான் பார்க்குறேன். ஆனால் அது உனக்கு என்ன பண்ணுறது, இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசாமல் அமைதியாக இருப்பேன்.
இந்த அமைதி நிலை வருவதற்கு நாள் பிடிச்சது. ஏன்னா அந்த பற்றிலிருந்து நான் விடுவிட்டு வெளியே, அப்போ அதற்கு நான் 1000 கேள்வி கேட்டிருப்பேன், 1000 பதில் சொல்லியிருப்பேன் இல்லை எனக்கு நானே. அப்போ இதிலிருந்து நீங்கும் பொழுது இது பயனற்றது, இது பயனற்றது, இதிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம விலகி வந்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் மனசு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பெரும் பொருள் செல்வம் கொண்டு வந்து சேர்த்துனாலும் சரி, மிகுந்த அழகுடைய எதிர்பாலனத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, நீங்கள் அப்படியே பேசாமல் அமைதியாக இருப்பீங்க. இப்போ அமைதி என்ன வேன்னு இப்படி ஏதோ ஜடப்பொருள் மாதிரி இல்லை, நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, அவ்வளோதான். பேசாமல் இருக்கிறத நான் எப்படி சொல்கிறது? இதை வச்சு நம்ம பேசாமல் இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? பேசாமல் இருப்பீங்க, அவ்வளோதான் மைண்ட்ஃபுல்னஸ், அவ்வளோதான் தியானம். என்னது போயிருக்கு? நான் ரொம்ப அடிப்படையான சின்ன விஷயம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நடக்கிறது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன். இது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பொருத்தி பார்த்துக்குங்களேன். வேலைக்கு போகிறீங்க, ஒரு முதலாளியை பார்த்தா பிடிக்கல, கூட வேலை செய்கிற தொழிலாளியை பார்த்தா பிடிக்கல. ஏன் பிடிக்காமல் போகுது? அவன் அப்படித்தானா? ஆமாம், அவன் அப்படித்தான். அதுக்கு நான் என்னையா பண்ணுறது? அவங்கன்னா அப்படி திருவருள் அவனுக்கு ஒரு வழியை காட்டும், திருவருள் எனக்கு ஒரு வழியை காட்டுது இல்லையா? அவன் கண்ணோட்டத்துக்கு நாம் கூட எதிரியாக இருக்கலாம் இல்லையா? அவனும் இவனை பாருன்னு நம்மளையும் நினைக்கலாம் இல்லையா? இப்படி நினச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரையும் எதுவும் சொல்ல மாட்டோம். சரிதான் இல்லை? நம்ம கண்ணுக்கு ஒருத்தன் அப்படி தெரியறான்னா அடுத்தவங்க கண்ணுக்கு நாம் எப்படி தெரியுமோ இல்லையா? அப்போ என்ன ஆகும்? மனசு பேசாமல் ஆயிடும். நமக்கும் அந்த நிலமை தான் இல்லை, இது என்னத்தப்பா எண்ணற்ற ஒரு வேலை அப்படின்னு பேசாமல் ஆயிடும். இது சின்ன விஷயத்துலேயும் இப்படி நடந்துக்கிட்டே வரும்போது பேசாமல் இருப்போம், அவ்வளோதான். லிட்டரில் பேசாமல் இருப்பீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இருக்காது, பேசாமல் இருப்பீங்க, அவ்வளோதான். மைண்ட்ஃபுல்னஸ், அவ்வளோதான் தியானம். அந்த ஒரு நிலையில் இருந்து பாருங்க, அது எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த கேள்வி, தியானம் எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சாப்பிட்றக்கு உட்காடுறீங்க, 2 வாய் சாப்பிடுவீங்களா, 1 வாய் சாப்பிடுவீங்களா, 4 வாய் சாப்பிடுவீங்களா, 10 வாய் சாப்பிடுவீங்களா, எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். நேரில் இருந்தால் அது நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதிகபட்ச பதில் வயிறு பொறுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது பசி ஆறக்கூடிய அளவுக்கு உணவு எடுத்துக்குவேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ பசி ஆறக்கூடிய வரைக்கும் உணவு எடுக்கணும்னு தெரியுது இல்லையா? அப்போ தியானம் எவ்வளவு நேரம் செய்யணும்? தேவைப்படுற நேரம் வரைக்கும் செய்யுங்க, முடிகிற அளவு வரைக்கும் செய்யுங்க. இதில் என்ன காலம்? நான் 2 நிமிஷம் சொன்னால் போதுமா? சரி, நான் 2 நிமிஷம் சொல்கிறேங்க. 2 நிமிஷம் தியானத்தில் உட்காருங்க, போதுங்க, வேண்டாங்க, மற்ற எதுவுமே வேண்டாங்க, 2 நிமிஷம் உட்காருன்னு சொல்கிறேன். ஒன்றும் நடக்காது 2 நிமிஷத்தில். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் செய்வீங்களா? இல்லைங்க, நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சி நான் சொல்லுவேன். நீங்கள் தான் என்கிட்ட தானே கேள்வி கேட்டீங்க, நான் என்ன பதில் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கணும். நான் சொல்லுவேன், 2 நிமிஷம் தான் சொல்லுவேன். கேட்பீங்களா? பயிற்சி பண்ணால் ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? நான் முன்னாடி அந்த மைண்ட்ஃபுல்னஸுக்கு சொன்ன அந்த விளக்கத்தை எல்லாத்தையும் ஒரு செகண்ட் மறந்துட்டு டைம்னு கேட்டதுக்கு மட்டும் ஒரு பதில் இது பண்ணிங்கன்னா 2 நிமிஷம் தான் அங்கே தியானம் உட்காந்திங்கன்னா போதுங்கன்னு சொல்கிறேன். ஒன்றும் நடக்காது. அப்படி இல்லைங்க. அந்த எத்தனை நாள் பண்ணணும், எவ்வளவு நேரம், யார் தேவைக்காக பண்ணுறீங்க? யார் தேவைக்காக சாப்பிட்டீங்க? உங்கள் தேவைக்காக தானே சாப்பிட்டீங்க. இந்த வாத்தியார் குழந்தைகள்கிட்ட கேட்குற மாதிரி, ஹோம்ஒர்க் முடிக்கலையா, ஏன் முடிக்கல, சாப்பிட மறந்தியா, தண்ணி குடிக்க மறந்தியா, தூங்க மறந்தேன், உங்கள் தேவைக்காக தானே தியானம் பண்ணுறீங்க. அதில் என்னங்க போய் நாள் நேரமெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் அதிகமாகும் போது உங்களுக்கு பயன் அதிகமாக போகுது. இப்போ ஏன் அதில் என்ன நேரம் குறிக்கிறதுக்கு? ஏன் அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துக்கிட்டு எவ்வளவு நேரம்? இந்த சோதிடம் பார்க்கும்போது பரிகாரம் சொல்லி போகும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும், எவ்வளோ நாளுங்க போகணும்பாங்க. ஏன் தேவைக்காக போகிற மாதிரி எவ்வளோ நாள் நீங்கள் கேட்குற? ஊன் தேவைக்காக தான் ஏன் போகிற? காரியம் முடிகிற வரைக்கும் போ. கேட்க மாட்டாங்க. இது வேலை இருக்குதுங்க அப்படின்னு. ஆற்றுல ஒரு கால் சரி, எனக்கு கூழுக்கு மாசை மீசைக்கு மாசை அப்படின்னு என்னன்னு தெரியுமா? மீசை பெருசாக வளர்த்தணும்னு ஆசை. கூழ் குடிக்கும்போது மீசை வந்து இந்த கூழில் பட்டுகிட்டே இருக்கு, ஒரே தொந்தரவாக இருக்குது. இப்போ மீசையும் வெட்டுறதுக்கு பிடிக்கல, ஆனால் கூழும் குடிக்கணும். அதுதான் கூழுக்கு ஆசை மீசைக்கு. அது அப்படி நடக்காது. கடைசிக்கு அந்த ஒரு ட்ரிம்மாக அது பண்ணினா தான் கூழ் நிம்மதியாக குடிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ ஏன் தேவைக்காக தான் நான் தியானத்தில் உட்கார்றேன். என்ன தேவை? நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கும் தியானம் இருக்குது. அப்படி ஒரு காரியம் நடந்தாலும் சரி, இல்லை பிறவா நெறி நோக்கி போகிறோம், அதற்கும் தியானம் தேவைப்படுது இல்லையா? இப்போ அதற்கு உண்டானதாக இருந்தாலும் சரி. இப்போ எவ்வளோ நேரம் அதிகமாச்சு, அது யாருக்கு பயன்? நீங்கள் தியானம் செய்யறதுனால பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை வீட்டுக்காரம்மாக்கு குழந்தைகளுக்கா பயன்? ஒன்றும் கிடையாது. அழுது பிள்ளைக்கு தான் பால். நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் நன்மை வந்து சேரப்போகுது. இதில் என்ன நேரம் நாள் கணக்கு இருக்க போகுது? எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் செய்யுங்க இல்லையா? இவ்வளோதான். இது ஒரு தவறான ஒரு கேள்வி. என்னுடைய 3வது, அது உங்களுடைய 3வது கண் அனுபவம் போயிடும். இப்போ நான் என்ன சொன்னாலும் அது எப்படி உண்மைன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்? இப்போ நான் காற்றுல பறந்தேன்மே என்னையா, காற்றுல பறந்தேன்மே உங்களுக்கு தெரியுமா? நான் போய் நேற்று தான் மூலர்வரான பார்த்துட்டு வந்தேன். 2 பேர் பிஸ்னஸ் டீலிங் பேசிட்டு வந்தோம். குளிகை செஞ்சு கொடுங்க, நான் ஆன்லைனில் போட்டு விற்கிறேன்னு நான் சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னு என்னை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அது இருக்குது, ரைட்ஸ் இருக்குது?
ஏன்னா அது என்னுடைய அனுபவம், நான் என்ன வேணாலும் பேசுவேன். உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? திருப்பி என்ன வார்த்தை சொல்லுவீங்க? இல்லைங்க நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும்? இல்லை நீங்கள் யார் சொல்லலாம், நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? நான் இதெல்லாம் கேட்பேன் இல்லையா? தர்க்கம்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் கேட்குற கேள்வி எனக்கு சரிதான். என்னுடைய அனுபவத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை என்னுடைய அனுபவம் சரிதாங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வர்ற அளவுக்கு உங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்பேன் இல்லையா? இப்போ என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எதுக்கு? அதை தெரிஞ்சுட்டு என்ன ஆக போகுது? இதெல்லாம் பாரு எல்லாம் அனுபவங்கள் ஏற்படும்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பயணிக்கும் பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறையோடு கலக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்குங்கிறது பெரியவர்களுடைய கூற்று, அவ்வளோதான். இறையோடு கலக்கும் பொழுது, இறை தன்மையோடு மாறும் பொழுது அனைத்தும் அறிந்த அந்த ஒரு தன்மை ஆனந்தமயமாக இருக்கும். வெண்ணிற ஒளி தெரியும், ஒளிக்குள்ளே போய் கலப்ப, ஒளியை தாண்டி போகும் பொழுது ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும், ஆனந்தமயமாக இருப்போம். இதுதான் பெரியவங்க சொன்னது. அவங்க மித்தபடி வேறு எதுவுமே பெருசாக பேசலை. இன்றைக்கி இந்த ஆன்லைன் சாமியாருக்கு தான் அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது என்ன பார்த்தா அவங்க கல்லா கட்டுறக்கு வேணும் இல்லையா? நான் போய் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், போன விரைவில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்புறம் இப்படி வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன். அது அவங்களுடைய ஓன் அஜெண்டா. யாருக்கு தெரியும் அவங்க அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு? நீங்கள் போய் பார்க்க உங்களால் வேலிடேட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ நான் 1000 பேசுவேங்க. நான் போகரை பார்த்தேன்னு சொல்லுவேன், நான் மூலரை பார்த்தேன்னு சொல்லுவேன், நான் பிஸ்னஸ் டீலிங் பேசினேன், ஓகே மகனே நான் எல்லாம் செஞ்சு தரேன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? எனக்கு அச்சரங்கள் உபதேசித்தாங்கன்னு 1000 சொல்லுவேங்க. உங்களால் நம்ப முடியுமா? நம்புவீங்க, அப்படியும் ஆட்கள் உண்டு. பயன் இல்லைங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் பிறருக்கு சொல்கிறதுனாலையும் பயன் இல்லை. அடுத்து அது உங்களுடைய ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் தான் வளர்க்கும். பிறனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிறதுனாலையும் பயன் இல்லை. ஏன்? ஐயோ எனக்கு அது நடக்கலையே, அந்த ஐயோ ஃபேக்டர் வந்ததுனாலே உங்களுக்கு நடக்கிற அனுபவமும் அவுட்டு. ஸோ இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். இது தவறான ஒரு இது யாருக்கும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஒரு குரு மூலமாக நின்று பார்க்கும்பொழுது குரு கவனிச்சிக்கிட்டே வருவார். அவர் குருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அல்கஞ்சாரா குல்கந்த் பார்ட்டிகள்லாம் கிடையாதுங்க. குருவெல்லாம் அவங்கெல்லாம் சும்மா ஆக்டிங்க, கல்லா கட்டுற ஆளுங்க. நான் சொல்கிறது ப்ராப்பரான குரு யார்? நம்ம சித்த பெருமக்கள் மாதிரியோ ரிஷிகளோ முனிவர்கள். அவங்க நம்மளுடைய உயிர்த்தன்மையோடு அவங்களுடைய உயிர்த்தன்மையை ஒன்று சேர்த்துருவாங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க நம்மளை கைட் பண்ணிட்டு போகிறது. இன்றைக்கி இருக்கிற ஆளுகள்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா. அதனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் யார்ட்டையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்க. உங்களுடைய அனுபவங்களை பிறருக்கு சொல்கிறேன்னு சொல்லி திருப்பி உங்களுடைய நேரத்தையும் வீண் பண்ணி அவனுடைய நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இதை என்கிட்ட சொல்கிறது உண்டு, என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிரணும். உங்களுடைய அனுபவத்தை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன ஆக போகுது, இல்லை எங்கிட்ட சொல்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது. ஸோ அதனால் இது இந்த கேள்வியும் ஒரு தேவையற்ற கேள்வி எப்பொழுதுமே. சரிதானுங்களே? ரைட்டு. இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தான். நன்றி.